أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். يا أيها الذين آمنوا ما لكم إذا قيل لكم انفروا في سبيل الله اثاقلتم إلى الأرض أرضيتم بالحياة الدنيا من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அல்லாஹுவின் வழியில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் பூமியிலேயே அமிழ்ந்து கிடக்கின்றீர்களே. மறுமையை விட உலக வாழ்க்கையில் நிறைவடைந்து விட்டீர்களா? அவ்வாறாயின் அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையின் இன்பங்கள் அனைத்தும் மறுமைக்கு முன் மிக அற்பமானவையாகவே இருக்கும். إلا تنفروا يعذبكم عذابا أليما ويستبدل قوما غيركم ولا تضروه شيئا والله على كل شيء قدير. நீங்கள் இறைவழியில் புறப்படவில்லையாயின் அல்லாஹ் உங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். மேலும் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தினரை கொண்டு வருவான். மேலும் அல்லாஹுவுக்கு நீங்கள் எந்த ஒரு தீங்கும் செய்திட முடியாது. அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான். إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. நீங்கள் இந்த நபிக்கு உதவி செய்யாவிட்டால் அதனால் என்ன? நிராகரிப்பாளர்கள் அவரை வெளியேற்றிய போது திண்ணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான். அவர்கள் இருவரும் குகையில் தங்கியிருந்த போது இருவரில் இரண்டாமவராயிருந்த அவர் தன் தோழரை நோக்கி, கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார். அப்போது அல்லாஹ் அவருக்கு தன்னிடமிருந்து மன அமைதியை இறக்கி அருளினான். மேலும் உங்களின் பார்வைக்கு தென்படாதிருந்த படைகளின் மூலம் அவருக்கு உதவி செய்தான். மேலும் இறை நிராகரிப்பாளர்களின் வாக்கை தாழ்த்தினான். மேலும் அல்லாஹுவின் வாக்குதான் மேலானதாக இருக்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமாவான்.